இன்னொரு மனுஷனை நான் வேதத்துல இருந்து நம்ம படிக்க போகிறோம். லூக்கா 5வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபெதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். மீன் பிடிக்கிற பேதுருவை கர்த்தர் என்ன பிடிக்கிறவனாய் மாத்திட்டார்? மனுஷனை பிடிக்கிறவனாய் மாத்திட்டார். ஆனா யோவான் 21:3 சொல்றாரு, சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவங்க நாங்களும் உம்மோடு கூட வருகிறோம் என்று சொன்னார். இவர் வேலை என்ன? மனுஷனை பிடிக்கிற ஆண்டவர் போஸ்டிங்க மாத்திட்டார். ஆனா திருப்பி எங்க போறார்? இவரு அதே பழைய வாழ்க்கைக்கு போகிறார். நடந்த காரியம் என்ன? வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, அந்த ராத்திரியில அவர்கள் ஒன்றும் பிடிக்கல, ஒண்ணுமே இல்ல. ஒன்றுமில்லைன்னு சொல்லுங்களேன், ஒண்ணுமில்லைன்னு சொல்லுங்க. நீ கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனன்னா உன் கையில பெரிய வலை இருக்கலாம், உன் கையில பெரிய போட் இருக்கலாம், உன் கூட பேர் இருக்கிறான். ஆனா கவனி, ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே நடக்காது, ஒரு அற்புதம் இருக்காது, ஒரு ஆசீர்வாதம் இருக்காது, பூஜ்யம். பின்மாற்ற வாழ்க்கை விட்டு வா வெளியே. அது பிசாசுடைய வஞ்சக வலை. கர்த்தர் ஒரு காரியத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்து மீண்டுமாய் நிறுத்துவாரானா, கர்த்தருடைய பிள்ளைகளை, உன் மேல இருக்கிற அழைப்புக்கு விரோதமாய், தெரிந்து கொள்ளுதலுக்கு விரோதமாய், அபிஷேகத்துக்கு விரோதமாய் பிசாசு வேலை செய்கிறான். பின்மாற்றத்தின் ஆவியிலிருந்து ஆவியானவர் இந்த ராத்திரி நேரத்துல விடுதலையாக்குவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா 8 மணி நேரம் 5 மணி நேரம் தொடர் ஜெபத்துல செய்ய முடியும். இப்ப 1 மணி நேரம் ஜெபத்தை செய்யறதற்கு நடுங்குறாங்க, முடியல. பின்மாற்றம். முந்தியெல்லாம் வேத வசனத்தை வாசிக்கும் போது ஒரு ஜாய், ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு ஆர்ப்பரிப்பு இருப்போம், கர்த்தர் என் கூட பேச போகிறாருன்னு ஒரு வாஞ்சை இருக்கும். ஆனா இப்போ ஒண்ணுமே இல்லை. வேத வசனம் வாசிக்கும் போது தூக்கம் வரும். ஒரு அம்மா சொன்னது போல, பாஸ்டர் எனக்கு தூக்கம் வரலன்னா பைபிள் வாசிப்பேன், உடனே தூக்கம் வந்துடும் அப்படின்னுவாங்க. பாருங்க, பின்மாற்றத்தின் ஆவி. உன் வாழ்க்கையை நீங்க நல்லா ஆராய்ந்து பாருங்க. பின்மாற்றம் இருந்துச்சுன்னா ஒண்ணுமே இருக்காது. என்னைக்குமே பாருங்க, நம்ம சரீர பிரகாரமான வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையோடு கனெக்ட் ஆயிருக்கும். நீங்க ஒழுங்கா தேவனோடு இணைந்திருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்க சரீர பிரகாரமான வாழ்க்கையில எத்தனை தேவைகள் இருந்தாலும், பொறுப்புகள் இருந்தாலும், எது இருந்தாலும் சரி, இந்த ஆவியானவர் அப்படியே நம்மளை தூக்கிட்டு சுமந்து கொண்டு போயிட்டே இருப்பார். ஆமென், அல்லேலூயா.